இத்தனை காலமாக ஏன் என் பாட்டனோ படிக்கவில்லை? முதல் தலைமுறையா படிக்கிற நானே உன் கண்ணுல விரல விட்டு ஆற்ற அப்படின்னா என் முப்பாட்டம் படிச்சிருந்தா திருமாவளவன் நிலை என்ன யோசித்து பார். என் பாட்டனுக்கு பாட்டம் படித்திருந்தால் திருமாவளவர் எப்படிப்பட்ட தகுதியுடையவராக இருந்திருப்பான், ஆற்றல் வாய்ந்தவனாக இருந்திருப்பான் என்பதை எண்ணிப்பார். நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், நான் சராசரி மாணவன் தான். நான் வந்து டிஸ்டிங்ஷன்லாம் எடுக்கல. எஸ்எஸ்எல்சியில் நான் வந்து 60% கரெக்டாக 60%. 5 சப்ஜெக்ட் நான் வாங்கின மதிப்பெண் 301, சரியா 60%. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். ஆனா 9வது போய் நம்ம முதல்ல சேரும்போது எங்க வகுப்புல மொத்தம் 35 பேரோ 40 பேர் இருந்தாங்க. எங்க அப்பா கிட்ட போய் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அது என்னன்னா மாசம் ஒரு எலெக்ஷன், ஒரு தேர்வு வைப்பாங்க, டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல தமிழுக்கு இவ்வளவு, இங்கிலீஷ் இவ்வளவு, கணக்கு இவ்வளவுன்னு எழுதுவாங்க. அதை கொண்டு போய் அப்பாவிட்ட காட்டி கையெழுத்து வாங்கணும் வீட்டில் பிள்ளைங்க. அதுக்கு பேர் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். நான் 9வதுல வந்து திட்டக்குள்ள படித்தேன். 8வது வரலாம் அங்கனூர்ல படித்தேன். அங்கனூரை தாண்டி ஒரு ஊரும் எனக்கு தெரியாது. 13 வயசு வரலாம் எந்த ஊருக்கும் போனதில்லை. முதல் முறையா நகரத்துக்கு போன எனக்கு எல்லாம் கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. அங்க வர்ற பிள்ளைங்களோட உட்கார்ந்து படிக்க முடியல. அங்க வாத்தியார் பேசுறதை சரியா புரிஞ்சுக்க முடியல. தமிழே புரியல. ஏன்னா எனக்கு அங்க வெறும் ஏபிசிடி தான் கற்றுக் கொடுத்தாங்க 8வது வரையிலும். வாத்தியார் மேல பழி சொல்லக்கூடாது, சூழல் அப்படி. அப்ப முதல்ல தேர்வு நடத்தி என் கையில ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்த உடனே திட்டக்குடிக்கு நகரத்தில் என்ன பார்க்கறதுக்கு வந்த அப்பாவிட்ட இதை கொண்டு போய் காட்டினேன். வாங்கி பார்த்துட்டு இதில் கையெழுத்து போடணுமான்னாரு. ஆமாம்பாண்ண. நான் இதில் போட மாட்டேன்னாரு. இதில் எப்படி போறதுன்னாரு. என்ன ஏன் பாரு, நீ வந்து 28வது ரேங்க் எடுத்துருக்கிற, 28வது ரேங்க் எடுத்ததுக்கு நான் கையெழுத்து போடணுமா? நீ 2வது ரேங்க் 3வது ரேங்க் எடுக்கிறேன்னு நான் கையெழுத்து போடுறேன் போ அப்படின்னு நான் கையெழுத்து போடல. இது சத்தியமா நடந்தது. எனக்கு வந்து அப்பதான் வந்து சொருக்குனுச்சு. நான் ஹாஸ்டல்ல தங்கியிருந்தேன். அந்த ஹாஸ்டல்ல தான் எங்க அப்பா என்னை பார்க்க வருவார். நான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொண்டு போய் காட்டினோடனே என்னுடைய ரேங்க் வந்து 28வது ரேங்க். அவர் கையெழுத்து போட மாட்டேன்ட்டார். நான் போய் எங்க வாத்தியார்ட்ட கொடுத்தேன். எங்க அப்பா சொன்னது அப்படியே சொன்னேன். அவர் வந்து அடுத்த மாசம் சேர்த்து வாங்கிட்டு வா, இப்ப ஒழுங்கா படினார். அப்புறம் காலாண்டு தேர்வு நடந்தது. ரிசல்ட் வந்தது 3வது ரேங்க். இதுவும் சத்தியமா நடந்தது, உண்மையிலே நடந்தது, உண்மையிலே நடந்தது. எங்க ஸ்கூல்ல வந்து நானும் இன்னொரு பையனும் தான் 3வது ரேங்க் மாறி, ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வந்து 2 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க. அவங்க தான் மாறி வருவாங்க. திட்டக்குடியில் இருக்கிற பையன் அவங்க 2 பேர் தான் மாறி வருவாங்க. ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தானா அண்ணன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா தம்பி செகண்ட் ரேங்க் எடுப்பான், தம்பி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தானா அண்ணன் செகண்ட் ரேங்க் எடுப்பான். இந்த 3வது ரேங்க்ல எனக்கு ஒரு தம்பி ரவின்னு ஒருத்தர் இருந்தான், டெய்லர் ரவி. அவன் இறந்துட்டான். அவன் நான் 3வது ரேங்க் எடுத்தேன்னா அவன் 4வது ரேங்க், அல்லது நான் 4வது ரேங்க் எடுத்தேன்னா அவன் 3வது ரேங்க். இப்படிதான் அப்புறம் 10வது வரலாம் 11வது வரலாம் இப்படிதான் போகணும். 2 மாசத்துல பிக்கப் பண்ணி 28வது இடத்துல இருந்த திருமாவளவன் 3வது இடத்துக்கு வந்தான். அப்புறம் தான் எங்க அப்பாவிட்ட நான் கையெழுத்து வாங்கினேன். வாய்ப்பும் வசதியும் நமக்கு இல்லாத காரணத்தினால்தான் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் போட்டி போட முடியாத நிலையிலே பெண்ணுக்கு தள்ளப்பட்டது. அதனாலேயே தாழ்வு மனப்பான்மை என்கிற உளைச்சலுக்கு ஆளாகி படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு ஓடுகிற எத்தனையோ இளைஞர்கள் உண்டு.